ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான சைடிஷ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துருக்கிறேன். துருவி எடுத்தால் கொஞ்சம் பால் நிறையா கிடைக்கும், கெட்டியாகவும் இருக்கும். அதனால் துருவிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்க்குறதுனால தேங்காய் பால் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நான் 2 ஏலக்காய் போட்டு ஒரு டைம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் புழிஞ்சு எடுத்து வடிகட்டிக்கிறேன். நல்லா அழுத்தி புழிஞ்சா கெட்டியான தேங்காய் பால் வந்துடும். இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். இதே மாதிரி நம்ம இன்னொரு டைம் அரைச்சி அதில் இருந்தும் 2வது தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக தேங்காய் பால் கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால். அதனால் நான் இப்போ இதில் மறுபடியும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடைச்சிட்டு அதையும் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதையும் நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வடித்தாச்சு. அவ்வளோந்தான், தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் டேஸ்ட்டுக்காக சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை டேஸ்ட்டு பிடிக்குன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சீனி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோந்தான், கெட்டியான தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா ஆப்பம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், எத்தனை நாளும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுனால. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.